ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. நிதிநிலை அறிக்கை 2026 ஆசிரியர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்புகள் பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். நியூஸில் வெளியான சில செய்திகளை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க நிதிநிலை அறிக்கையில் என்னென்ன அறிவிப்புகள் வெளியே இருக்குங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். பல்வேறு துறை சார்ந்த பட்ஜெட் நேற்று வெளியானது. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா நதி இணைப்பு, நீர்வளம், விவசாய வளம் சம்மந்தமாக தான் பட்ஜெட் வெளியானது. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா காவிரி, வைகை, குண்டாறு நதி இணைப்பு திட்டத்துக்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இது முதல்ல வெளியான நிதிநிலை அறிக்கை. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொன்னையாறு, செய்யாறு, பெண்ணையாறு, பாலாறு மற்றும் தாமிரபரணி, வைப்பாறு இந்த திட்டங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கையினை தயார் செய்கிறதுக்கு ரூபாய் 50 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நதி இணைப்பு திட்டங்களுக்காக மொத்தமாக சேர்த்து 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க தாவேகாவுடைய அரசு. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கட்டமாக பார்க்கலாம். உலகத்தரத்தில் உருவாகும் சென்னை நதிகள், கூவம் மற்றும் அடையாறு ஆறுகள் உலகத்தரத்தில் மறுசீரமைப்பு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. விரிவான சாத்தியக்கூறு மற்றும் திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. படகு சவாரி, நதிக்கரை நடைபாதை மற்றும் பொழுதுபோக்கு வசதிகள் இதெல்லாம் உருவாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னையின் புதிய அடையாளமாக கூவம் மற்றும் அடையாறு ஆறு உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மெயினாக சென்னையை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. வேறு எந்த ஏரியாவும் கிடையாது, சென்னையை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. அடுத்தது பள்ளிக்கல்வித்துறையில் வெளியேறக்கூடிய ஒரு செய்தி. இது சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்ஸ் திட்டம். சரிங்களா? ஒரு நிமிஷம். சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்ஸ் திட்டம். இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தினசரி தூய்மை பணிகள் ரெகுலராக இந்த திட்டத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்களில், அரசு பள்ளிக்கூடங்கள் மற்றும் அரசு கல்லூரிகளில் நடைமுறைப்படுத்தப்படும். குடிநீர் மற்றும் கழிவறை பராமரிப்பு, ஸோ இதுவும் பாதுகாக்கப்படும். அடுத்து மிக முக்கியமான பாதுகாப்பு சம்பந்தமாக 24 மணி நேர பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். நமது சூப்பர் சிஎம் ஆட்சியில் சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடெண்ட் மற்றும் சூப்பர் கேம்பஸ் உறுதி செய்யப்படுமாமா. ஸோ எல்லாமே சூப்பர் சிஎம் சேஃப்டி கேம்பஸ் எல்லாமே சூப்பராக கொண்டு வருவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. முதற்கட்டமாக 10,000 பள்ளிகளில் இதை செயல்படுத்துறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மொத்தமாக ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 139 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் நியமனங்கள் பற்றி நேற்று வெளியான அறிவிப்புகள் பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆசிரியர் நியமனங்கள் சம்மந்தமாக என்ன அறிவிப்பு வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பொதுவான பட்ஜெட் தாக்கலானது. பள்ளிக்கல்வித்துறையில் சில முக்கிய அறிவிப்புகள் வெளியானது. ஆசிரியர் பிரநியமனங்களை பொறுத்தமட்டில் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது வெளிப்படைத்தன்மையுடன் ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் அப்படிங்கிற விஷயத்தான் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் சொல்லியிருந்தார். மற்றபடி எவ்வளோ போஸ்டிங்க்கு எவ்வளோ ஆசிரியர்கள் நியமிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை வெளியிடலை. ஏன்னா பட்ஜெட்டுங்கிறது இன்றைக்கி ஒரு நாளில் முடிகிற விஷயம் கிடையாது. இது நீண்ட நாட்கள் நடக்க போகுது. பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையை வெளியிட்டு அதன் மீதான விவாதம் நடக்கும். சரிங்களா? அப்போது தான் வேக்கன்சி பற்றின அப்டேட் நமக்கு அஃபிஷியலாக தெரிய வரும். அது வரைக்கும் இந்த ஜென்ரலான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. சில விஷயங்கள் இடையில பள்ளிக்கல்வித்துறை சார்பாகவும் உயர்கல்வித்துறை சார்பாகவும் வரும். ஸோ அந்த வகையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, நேர்மையாக வெளிப்படைத்தன்மையோட பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும். அதே மாதிரி கவுன்சிலிங்கும் ரொம்ப நேர்மையாக நடத்துவோம், பணிமாறுதல் கலந்தாய்வு ரொம்ப நேர்மையாக ஜெனியூனாக நடக்கும் அப்படிங்கிற உறுதியை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? மற்றபடி மற்ற அறிவிப்புகள் இன்றைக்கி வெளியாகும். ஏன்னா இன்றைக்கும் பட்ஜெட் இருக்குது, நாளைக்கும் பட்ஜெட் இருக்குது. பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை வெளியிடுவாங்க. அதன் பிறகு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும். இந்த செய்தி பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. மேலும் இது மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.